ஸ்டாலின் அமைச்சரவையில் பொன்முடிக்குதான் அதிக வாய் கொழுப்பு, இப்போது கால் கொழுப்பும் சேர்ந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சரான பொன்முடி கலந்து கொண்டார். அவருடன் முன்னாள் அமைச்சர் செஞ்சின் மஸ்தான் உட்பட திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அப்போது பொன்முடி தனியார் மண்டபத்தில் செஞ்சி மஸ்தானின் தோளில் கையை வைத்தபடி படிகளில் ஏறி சென்றார். திடீரென அவரது இடது காலில் இருந்த செருப்பு கயன்றது. இதனால் மேற்கொண்டு நடக்க முடியவில்லை. அவர் அப்படியே நின்றார். இதையடுத்து அவரின் அருகே நடந்து சென்ற முன்னாள் அரசு வழக்கறிஞர் அசோகன் குனிந்து பொன்முடியின் காலில் அந்த செருப்பை போட்டுவிட்டார். இதனை அங்கிருந்தவர் வீடியோவை எடுத்தனர். இந்த வீடியோ இப்போது இணையதளங்களில் பரவி சர்ச்சையாகி உள்ளது. இந்த வீடியோவை பார்ப்போர் பொன்முடி குனிந்து தனது செருப்பை சரி செய்ய மாட்டாரா, கட்சி நிர்வாகியை வைத்துதான் செருப்பை காலில் போட்டுவிட வேண்டுமா என்ற கேள்வி எழுப்பு வருகின்றன. இதற்கு முன்பு நியாய விலை கடை கட்டட திறப்பு விழாவில் பொன்முடி பேசினார். அப்போது பெண்களுக்கு திராவிட மாடல் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று கூறிய போது ஒன்றிய குழு தலைவரை பார்த்து ஏமா நீ எஸ்சி தானே என்று மேடையிலே ஜாதியை குறித்து பேசினார். அதுவும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஸ்டாலின் பெருமையாக சொல்லி வரும் இலவச பயணத்தை பெண்கள் ஓசியில் பயணம் செய்கிறார்கள் என்று ஓசி பஸ் என்றும் ஒரு கூட்டத்தில் பேசினார். அப்போது அவரது பேச்சு கடும் விமர்சனத்துக்கு உள்ளானது. கிராம சபை கூட்டத்தில் பொன்முடியிடம் குடிநீர் பிரச்சனை குறித்து பெண் ஒருவர் தெரிவித்த போது இவ என அவர் பேசியது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடந்த மார்ச்சில் பொன்முடி தன்னிடம் குறைகளை கூறிய மக்களை பார்த்து ஆமா எனக்கு ஓட்டு போட்டு கீச்சிட்டீங்க என கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் ஒரு குறையும் இல்லை என திராவிட மாடல் குறித்து பெருமிதமாக பேசி கொண்டிருந்தார். அப்போது கீழே இருந்த பெண் இங்க எல்லாம் குறையாகத்தான் இருக்குது என குற்றம் சாட்டினார். இதை கேட்ட பொன்முடி நீ வாயை மூடு கொஞ்சம் என அப்பெண்ணை ஒருமையில் பேசினார். இப்படித்தான் பொன்முடி பேசிக்கொண்டே இருக்கிறார். அவரிடம் இருந்த உயர்கல்வியை பறித்து டம்மியான வனத்துறை வழங்கி இருக்கிறார் ஸ்டாலின். அப்போதும் அவரின் கேலியும் கிண்டலும் அடங்கிய பாடு இல்லை. இதற்கும் பொன்முடி மெத்த படித்த அவரிடம் இந்த சின்னத்தனம் இருப்பது சகித்து கொள்ள முடியவில்லை. இது பொன்முடியும் மட்டும்தான் என்பதில்லை, பெரும்பாலான உடன்பிறப்புகளிடம் இருக்கிறது. மீண்டும் இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.